வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் உருவாகும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட உடனடி அப்டேட்டை நீங்கள் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருவேளை ஸ்கிப் பண்ணால் இந்த வீடியோ புரியாமல் போகலாம். பல ஆப்ஷன் இருக்குது. தேங்க்யூ. பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி முதல்ல டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் போட்டு பேனர் ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தாய்மொழி டெக்குன்னு என்னோடய சேனல் நேமை டைப் பண்ணிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பாண்ட் சைஸில் கீழே இருக்கலையே சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நிறைய ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல பாண்ட் சைஸை மாற்றுறேன். எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் சைஸ் இந்த ஃபாண்ட் சைஸ் தான். நான் இதவே கொடுத்துக்கிறேன். நீங்கள் சென்டர் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு 3D ஷேப்பு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் மாற்றுறேன். ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும், ஒன்றும் தப்பில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 3D ஷேப் உங்களுக்கு தேவையான கலரில் மாற்றிக்கலாம். இப்போ 3D ஷேப் கொடுத்துக்கிறேன். 3D ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு தெரியும். அந்த இடத்துல பாருங்கள். இப்போ அந்த பேக்ரவுண்டில் லைட்டாக 3D ஷேப் கொடுத்துட்டு உங்களுக்கு தகுந்த கலர் பேக்ரவுண்டு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் கலர் டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமா நான் ஃபுல் லைட்டாக கொடுக்குறேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட டிகிரி ஆஃப் அந்த கிளார் தெரியும், ஆனால் அது தேவையில்லை எனக்கு. அதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா 3D ஷேப் லைட்டாக கொடுக்குறேன், தெரியும் உங்களுக்கே. இதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படி நீங்கள் பண்ணிக்க போகிறீங்களோ இப்போ சொல்லித்தரேன். அந்த 3D ஷேப்பு இன்னும் பெருசாக கூட பண்ணிக்கலாம், ஆனால் நல்லா இருக்காது. லைட்டாக வச்சுக்கோங்க. இப்போது இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானவோ அங்கே சைஸ் கரெக்டாக பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த தேர்டாக இருக்கிற ஆப்ஷனில் இந்த டபுள் டேப்பில் பார்த்து டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இதை டிஃபால்ட்டாகவும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹையாக கொஞ்சம் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க கேலரியில். இப்போ இதேவே டபுள் டச் பண்ணிங்கன்னா இன்னொரு உங்களுக்கு என்னென்னலாம் அந்த பேனருக்குள்ளே வைக்க போகிறீங்களோ அதெல்லாம் டைப் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. தாய்மொழி டெக், அதாவது நான் தமிழ்லேயும் வைக்க போகிறேன். இந்த தாய்மொழி டெக்கை இப்படி நானும் டைப் பண்ணிட்டேன். ஓகே, இதை நீங்கள் எந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்க விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது, பண்ணிக்கோங்க. இதேவே தாய்மொழி டெக்குன்னு மாற்றியாச்சு. அப்படியே கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஐயா பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸு இதே இடத்துல நீங்கள் வேறு எதனா வைக்கணுனாலும் வைக்கலாம். இப்போ இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய அந்த கேலரியிலேருந்து நம்மளோட சேனலில் என்னென்ன ஃபாலோவர்லாம் இருக்காங்க அப்படின்னு நான் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை யூடியூப் சிம்பிள் உள்ளே கொண்டு வர போகிறேன். ஓகே, ப்ளஸ்ஸு இப்போ ஃப்ரம் கேலரியிலேருந்து இன்னும் என்னென்னலாம் எடுக்க போகிறீங்களோ எல்லாமே எடுத்துக்கோங்க. யூடியூப்பை சென்டரில் வச்சுக்கலாம். லைட்டாக யூடியூப்பை மட்டும் லைட்டாக பெருசு பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு இன்னும் நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோவரில் இருக்காங்களோ உங்களோட சேனலோட நேமில் அதை எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் வேறு என்னெல்லாம் உங்கள்கிட்ட ஃபாலோவர்ஸில் ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கா, தாய்மொழி டெக்கில் எல்லாத்துலேயுமே நீங்கள் போய் பாருங்கள். தாய்மொழி டெக்னு டைப் பண்ணாவே வந்துடும். நம்மளதும் ஒரு யூனிக்கான நேமில் தான் இருக்குது. இது இப்படியெல்லாம் வச்சு நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் உள்ள பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே இங்கே பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இப்படி வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை வேறு மாதிரி எதனா வைக்கிறதா ஓகே. நான் இதை அப்படியே நான் கொஞ்சம் குவாலிட்டியாக சேவ் பண்ணிக்க போகிறேன். வெரி ஹையாக கொடுக்குறேன், அப்போ தான் இதோட குவாலிட்டி நல்லா தெரியும். டிரான்ஸ்பரண்ட்டே இருக்கிறதுனால ஈஸியாக எங்கேனாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா
நியூ, அதாவது இப்போது இந்த டெம்ப்ளேட் எனக்கு தேவையில்ல, எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு இது இப்போ ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் தேவையில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் என்ன கலர் கொடுக்க போகிறீங்களோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல் டார்க்காக கொடுக்குறேன், ஃபுல் பிளாக்காக கொடுக்குறேன். பிளாக்காக கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கில் அடுத்தது இந்த மேலே இருக்கிற 3 டச்சு 3 பாயிண்ட் இருக்கும், அதை புள்ளியை டச் பண்ணிங்கன்னா இமேஜ் சைஸ் கேட்கும். இமேஜ் சைஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் பேனருக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் யூடியூப் பேனர் கொடுத்துக்கோங்க. யூடியூப் பேனர் கொடுத்த உடனே ஓகே கொடுத்துக்கோங்க. யூடியூப் பேனரோட சைஸ் இதுதான் சொல்லுவாங்க, ஆனால் இதோட இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுக்குறதா இருக்கும். இதை வந்து இந்த கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மேலே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கட்டன்றது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்மளோட சேனல் ஆர்ட் எல்லா இடத்துலையுமே தெரியும். இந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் இப்போ கொடுக்க விரும்புகிறீங்களோ கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே இம்போர்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் கேலரியிலேருந்து நீங்கள் என்னெல்லாம் எடுக்க போகிறீங்களோ எடுத்துக்கோங்க. தாய்மொழி டெக் நம்ம முன்ன டைப் பண்ணி வச்சு இதை எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இதை சென்டர் ஆஃப் பண்ணி கரெக்டாக எவ்வளோ சின்னதாக வச்சாலும் பேனரில் அவ்வளோதான் தெரியும். ஓகே, இதை சென்டர் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. தாய்மொழி டெக் தமிழில் கொடுத்துருக்கிறத மட்டும். அடுத்து நெக்ஸ்ட் இன்புட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்புட்டில் தமிழில் பண்ணதை நான் வைக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அப்படியெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் தாய்மொழி டெக்கோட இப்போதைக்கான பேனர். இப்படி பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க, இல்லை மேலே கீழே வைக்கிறதால வச்சுக்கலாம். நான் இப்படி தான் வைக்க போகிறேன், வேறு எனக்கு பிடிக்கலை. கரெக்டாக வச்சுக்கோங்க. எவ்வளோ சின்னதாக வச்சாலும் பேனரில் எவ்வளோ தான் தெரியும், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. தாய்மொழி டெக்னு வச்சாச்சு. ப்ளஸ்ஸு நம்ம முன்ன பண்ண எடிட்டிங் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்க போகிறோம். மொபைல் கொஞ்சம் ஹேங் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இது கொடுத்த உடனே எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எவ்வளோனாச்சும் கிளிக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இதுதான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு சைடாக வச்சுக்கோங்க. வேறு நீங்கள் இன்னும் டைப் பண்ண விரும்புனா அங்கே ப்ளஸ் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை எங்கே கொடுக்க விரும்புகிறீங்களோ அங்கே கொடுத்துக்கோங்க. நான் வந்து தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைப்னு கொடுக்க போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர். இதை அப்படியே கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்படி தான் கொடுக்குறேன். இதை நீங்கள் என்ன கலரில் கொடுக்குறதுனாலே கொடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்னு வந்து அதை என்ன கலரில் கொடுக்க போகிறீங்களோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இது பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு, சாரி. இந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு தான் நீங்கள் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாகவே மாற்ற முடியும். இப்போ டெக்ஸ்ட்டு கலரை மாற்றுங்க. இது கோல்டன் கலர், எல்லோ கலரில் ஏதாச்சும் கொஞ்சமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த ஃபாண்டில் கூட மாற்றிக்கலாம். இந்த ஃபாண்ட் சரியில்லை, எனக்கு பிடிக்கலை. ஓகே, இந்த ஃபாண்டே இருக்கட்டும். அதாவது நம்ம தாய்மொழி டெக்குன்றதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வேணாம். ஓகே, இப்போ வேணால் ஃபாலோ ஆன் டெக்ஸ்ட், இன்னொரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபாலோ ஆன்
ஒரு ஏரோ மார்க் கொடுக்குறேன். ஓகே, ஃபாலோன்னு கொடுத்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகே, டெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த ஃபாண்டும் எனக்கு பிடிக்கலை, இதே இருக்கட்டும். இதுக்கு கலர் வேணுனாலையும் கொடுத்துக்கலாம். கலர் இதுக்கு ஆப்போசிட் கலரில் எதாவது கொடுக்கணும். ஃபுல் ரெட்டும் நல்லால, இதுவும் கூட நல்லால, பிடிக்கலை. எதுவுமே நல்லால தான், ஒன்றும் பண்ண முடியாது. பிளாக்கும் கொடுக்க முடியாது. சரி, எல்லோவிலே இருக்கட்டும். இந்த இடத்துல ப்ளஸ். ஓகே, ஃபாலோ ஒரு ஏதாச்சும் ஏரோ மார்க் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம ஒரு ஹேண்டு கொடுக்க போகிறோம். ஹேண்டு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். லைட்டாக எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பொசிஷன் மாற்றுங்க. இதோட சைஸ் கூட பிக் பண்ணிக்கலாம். கையிலே எடுத்துகிட்டு போய் கூட வைக்கலாம். ஓகே, இந்த இடத்துல தான் நான் எல்லாமே தெரிய போகுது, அதனால் நான் ஃபுல்லாக இங்கேயே வைக்கிறேன். இப்போது இதில் இந்த இடத்துல சேனலோட சிம்பிளும் வரும், அதனால் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சேனலோட லோகோ வைக்கிறேன். சேனலோட லோகோவுக்கு போயிடுவோம். அதாவது இதில் தான் சேனலோட லோகோ இருக்குது. ஓகே, நம்ம சேனலோட லோகோ ஆல்ரெடி லோகோ க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன், அதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்மளோட பேனர் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக இது தான், அதாவது இவ்வளோ இதே அதிகம் நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதிக நேரம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை அப்படியே சேவ் சிம்பிளை கொடுத்து ஃபுல் அல்ட்ரா இதில் கொடுத்துட்டு பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சேவ் டு கேலரி அல்ட்ரா குவாலிட்டியாக கொடுத்துருவேன், அப்போ தான் யூடியூப் பேனர் ஃபுல் கிளாரிட்டி கேட்போம். ஓகே, இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. இதை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் எங்கேனாச்சும் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெடி பண்ண அந்த யூடியூப் சேனல் பேனரை பேக்ரவுண்ட். ஓகே, தாய்மொழி டெக்கோட மை சேனலுக்கு போயிருங்க. மை சேனலுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்கும், அதனால் கொஞ்சமாக இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட் பண்ணிட்டு. இப்போ பேக்ரவுண்ட் ஆர்ட் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இப்போது சூஸ் ஃப்ரம் ஃபோட்டோஸ். இப்போ நாம் என்ன பண்ணோமோ அதை ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜூம் பண்ணி நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா பக்காவாக உட்காந்துருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு சின்னது கூட இல்லாமல் பக்காவாக பண்ணியிருக்கோம். அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது பக்காவாக உட்காந்துருக்கு. இதை போயிட்டு நீங்கள் எங்கே பார்த்துக்கலாம், கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் உருவாகும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட உடனடி அப்டேட்டை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.